ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுடைய குவாரண்டைனை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பிரயோஜனப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போன டைம் ஜீவ தண்ணீர்ங்கிறதான ஒரு கான்செப்டில் நம்ம உங்களை மீட் பண்ணோம். இன்னைக்கு அத்திமரம், சகையும் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வசனத்தில் கேட்டிருப்பீங்க, பாசினம். இப்போ இவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கலாம், நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவரை இன்னும் எப்படி நம்ம நெருங்கி இன்னும் கிட்டி சேரலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மரத்து பக்கத்தில் இருக்கோம். இந்த மரத்துடைய உண்மையான அழகு, இதோடைய பயன், இதோடைய இலைகளை எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல இது மரம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மாமரம். இது நம்ம ஊரில் இருக்கிற மாமரம். இல்லை, அருமையான இலைகள், பழங்கள், அருமையான பழங்கள் வரும், அருமையான கிளைகளை பார்க்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது மரம். இதே நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மரம். இதே போல தான் எரிகோ பட்டணத்தில் ஒரு அருமையான ஒரு மரம் இருந்துச்சு. அதுதான் அத்தி மரம். ரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு ரோடு இருக்குது. இது ஒரு அருமையான ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ரோடு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோடு இருக்குது. இது வழியாக ஒரு கிராமத்துக்கு போகலாம். ரெண்டு சைடும் அழகான மரங்களை அரசாங்கம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் எரிகோக்கு போகிற இடத்துல இரண்டு சைடில் அத்தி மரங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அருமையான அத்தி மரங்கள், பழம் தரக்கூடிய மரங்கள், அருமையான இலைகள், கிளைகளாக இருந்துச்சு அந்த மரத்தில். அப்போ அந்த ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் தான் சகை. சரிங்களா? இந்த சகை என்பவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். மக்களிடத்துல நிறைய வரி வசூல் செஞ்சு மக்களிடத்துல அநியாயமாக அவன் பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாங்க. சமுதாயமே அவரை என்ன வெறுத்துச்சு, ரொம்ப வெறுத்துச்சு. அவரை எல்லாம் வெறுத்தாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத ஒரு மனுஷனாக. சரிங்களா? அப்போ ஒரு நாள் அந்த எரிகோ வழியாக இயேசு வருகிறான்னு சொல்லி அவன் கேள்விப்பட்டான். யாரோ ஒருவர் மூலியமாக கேள்விப்படுகிறான். அப்போ உள்ளத்துல ஒரு ஆசனை, எப்படியாவது அவரை நான் பார்க்கணும், அவரை பார்த்து அவர் எப்படியாச்சும் நான் மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விரும்புவான். அப்போ அவன் ரொம்ப விருப்பத்தோடு இருக்கும்போது எப்படியாப்பட்ட ஒரு வழியாக ஜனக்கூட்டங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஆனா இவன் அவனுடைய அந்த தோற்றம், அவனுடைய அந்த பிசிக்கல் எடுக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு முயற்சி, ஏதோ ஒரு காரியத்தை செய்து நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணத்தை உருவாக்கினா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் முயற்சி இல்லாமல் எந்த காரியத்திலும் நம்ம வெற்றி பெறவே முடியாது. நம்ம படிக்கிறவர்களா இருக்கிறோம், நிறைய வேலை செய்யறோம், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வோம். ஆனா முயற்சி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியும் நாம் பெற முடியாது. சரிங்களா? அப்ப இந்த சகையோனுடைய உள்ளத்துல பார்க்கணும், அவரை எப்படியாவது அவரை மீட் பண்ணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அவனுடைய அந்த உடம்பினுடைய வாகு அவன் குள்ளனா இருந்த அப்படின்னாலே அது அவனுக்கு ஒத்துழைக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விஷயங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. நிறைய நேரம் நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சம்பளை ஜெபம் பண்றதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்றோம். எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் படிக்கணும், எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குன்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்லுகிறதை பார்க்கணும். ஆனா காரணங்களை சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரை ஒருபோதும் பார்க்க முடியாதுங்க. இந்த சகையும் ஒரு முயற்சி எடுத்து அவன் அங்கிருந்து எப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு மரத்துல அவன் ஏற ஆரம்பிச்சான். அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அவன் வந்து கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும்
அவன் ஒரு முயற்சி எடுத்து எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய எல்லா கரைச்சும் அவன் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய பெருமை, அவனுடைய அந்த பதவியினுடைய அந்த பெருமை எல்லாத்தையும் அவன் உதறி தள்ளுகிறதை பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருந்துச்சுன்னு வைங்க, ஒருபோதும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பெருமைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தை இறக்கிருக்க. ஆண்டவரை என்னோட பெருமையெல்லாம் இன்னைக்கு இறக்கிருக்க. ஒருவேளை நான் ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு பணம் இருக்கு, எங்க அப்பா நான் பெரிய வேலையில இருக்காரு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். ஆனால் இந்த உள்ளத்துல பெருமை இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் பார்க்க முடியாது. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாழ்மை உணர்வுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், கிருபை அளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சகையு இப்படியாப்பட்ட ஒரு மரத்தின் மேல ஒரு கிளை மேல ஏறி, இங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்குது. இப்படியா இருக்கிற ஒரு கிளை மேல ஏறி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும் என்று சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே இந்த ரோட்டு வழியாக ஆண்டவர் அப்படியே வராரு, இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள வராரு. அருமையான ஒரு ஜனக்கூட்டம், அநேக ஜனங்கள் அவரை ஃபுல்லா நெருக்கிட்டு இருக்காங்க. அப்ப காட்டத்தின் மரத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பார்ப்பதற்கு முன்னதாக இயேசுவை பார்த்தார். உடனே சொல்ற, சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நாம் வீட்டுக்கு வரணுமான்னு சொல்லி. இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடுகிற அநேக நேரங்கள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறது இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் ஆண்டவர் ஒரு பேர் கொடுத்தாங்க, லகாய் ரோய் என்று சொல்லி, என்னை கண்டவரை நான் சொல்லி, I have seen the God who has seen me. என்னை பார்க்கிறார், என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார். நாம் அவரிடத்தில் சொல்வதற்கு முன்பதாக அவர் நம்முடைய எல்லா கருத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார், பார்க்கிறாரு. அப்போ இயேசு சகைவை இந்த மரத்தின் மேல பார்க்கிறார். உடனே சொல்ற, நீ இறங்கி வா என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்ற அருமையான வாலிப பிள்ளைகளை யாரை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களோடு ஃபெலோஷிப் பண்ணுவதற்கு, உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு, உங்களோடு வாசம் பண்ணுவதற்கு, உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தயவு செய்து மறந்துடாதீங்க. உங்களை அவர் பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒருவேளை நினைக்கிறார், ஐயோ என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும் சொல்லி. ஆனால் எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உடனே சகையு இறங்கி வருகிறார். அவருடைய பேச்சுக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதில்லை, பைபிள் வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியதில்லை. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்றபடி நடக்காதனால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறதில்லைங்க, ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது அது கீழ்ப்படிங்க. பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசுறாரு, நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசுகிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் பேசுறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிங்க. சகை உடனடியாக கீழ்ப்படிங்க. உடனே இறங்கி வருவார். அவர் சொல்லுகிற வார்த்தை உடனடியாக கீழ்படிச்சான். உடனே கீழ்படிச்ச உடனே ஆண்டவருடைய வீட்டுக்கு வரணும்னு சொல்லி, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி உடனடியாக ஆண்டவரை வீட்டுக்கு இன்வைட் பண்ண, ஆண்டவரை நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவர் வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உடனடியாக வீட்டில் ஒரு சால்வேஷன் வருது, ஒரு சேஞ்சஸ் வருது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது மாற்றங்கள் வருங்க. உங்க லைஃப் வந்து பிளெஸிங்கா மாறும். உங்க லைஃப்ல இருக்க ஃபெயிலியர் மாறும். உங்க லைஃப்ல இருக்கிற அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சம்பளம் ஆண்டவரை நீங்க உள்ளத்துல வாங்க, வீட்டுல வாங்க. நிறைய பேர் வீட்டுல பிரச்சனைகளை பார்க்கணும், அப்பா அம்மா பிரச்சனைகளை பார்க்கணும், வீட்டுல கஷ்டம் இருக்கு. இன்னைக்கு இந்த நிறைய பேருடைய வீட்டுல அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, பண கஷ்டங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை என் வீட்டுக்கு நீங்க வாங்க, ஆண்டவரை என் உள்ளத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேளுங்க. உடனடியாக சகையினுடைய வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆகுது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை என்னால மாற்ற முடியல, என்னுடைய பேட் ஹேபிட்ஸ் என்னால மாற்ற முடியல, என்னுடைய பழக்க வழக்கங்கள், நான் தவறான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருக்கேன், என்னால இதை மாற்ற முடியலன்னு நினைக்கலாம். அன்னைக்கு சகையோ ஒரே செகண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டான். சொன்ன, ஆண்டவரே யாராச்சும் நான் அநியாயமா வாங்கினேன்னா நான் ஒரு இடத்துல நான் மறுபடியும் கொடுத்துட்றேன், நாளத்தினே ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்றாரு சகை. ஒரே செகண்ட் டோட்டலா அவனுடைய ஆட்டிடியூட் மாறிச்சு, அவனுடைய எண்ணங்கள் மாறினது, அவனுடைய பேச்சு மாறினது. இயேசுவை சந்தித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை சந்திக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்க காரியங்கள் முழுமையாக மாறும். உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், குடும்ப பிரச்சனைகள் மாறும். நீங்க கவலையப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவரத்துல ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்துல வாங்க, நான் மாற விரும்புகிறேன், இன்னைக்கு என் லைஃப் நான் உங்களுக்காக தருவேன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சு சகையனுடைய வாழ்க்கையில வந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை தர விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வீடியோ
பார்க்கிற என் அன்பு தங்கை தம்பி யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்கள் லைஃப் ஆண்டவருக்காக கொடுங்க. ஒருவேளை நீ பெருமை என்கிறதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் விட்டு கீழே இறங்கு. ஆண்டவரை பார்க்கும்படியாக உங்களுடைய எல்லா காரையும் விட்டு அவன் முயற்சி பைபிள் வாசிக்க ட்ரை பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆமீன். ஆண்டவருடைய காரியங்களை செய்ய ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.